என்னன்னே ஊருக்காரங்க உறவுக்காரங்க நீங்களுக்கு மத்தியில வாழ்றதே கடுப்பா இருக்குனே. பேசாம நித்யானந்தா மாதிரி தனித்தீவு வாங்கிட்டு கண்ணு காணாம போயிடணும். நீங்களாம் மனுஷங்களானே. சை, நம்ம செஞ்சதா இருந்தாலும் சரி செய்யாததா இருந்தாலும் சரி ஊதி ஊதி பெருசாக்கி விட்டுறாங்க. இளைய தம்பி, இன்னைக்கு பல பேர் கட்டின ஒண்டாட்டியோடையும் பெத்த பிள்ளைகளோடையும் வாழ்கிறாங்கன்னா அதுக்கு ஒரு காரணம் இந்த ஊருக்காரன் உறவுக்காரன் பக்கத்து வீட்டுக்காரன் தான்டா. என்னன்னே சம்மந்தம் இல்லாம சொல்ற? தம்பி, சம்மந்தம் இல்லாமல் பேசலையா. ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்க, ஆணாக இருக்கட்டும் பொண்ணாக இருக்கட்டும், ஒரு சிறு தவறு பண்ணுறதுக்கு முன்னாடி யோசிக்கிறது என்ன தெரியுமா? ஐயோ, இந்த ஊருக்காரன் என்ன சொல்லுவானோ, இந்த உறவுக்காரன் என்ன நினப்பானோ, அக்கம் பக்கத்தில் என்னத்தை பேசி தொலைப்பாங்களோ, இப்படியே நம்ம அவங்களுக்கு பயந்து பயந்து ஒழுக்கமாக வாழ ஆரம்பிச்சிருவான். ஆமாண்ணே. அப்புறம் தம்பி, நம்ம ஒழுக்கத்தோடையும் நீண்ட காலத்துக்கு ஆயுளோடையும் வாழணும்னா இந்த சொந்தக்காரன் பந்தக்காரன் ஊருக்காரன் உறவுக்காரன் நம்மளை ஏசணும் பேசணும். அதையும் நம்ம பாசிட்டிவாக எடுக்கணும். நெகட்டிவாக எடுத்தால் அவன் வாழ்ந்துட்டு போயிருவான், பாசிட்டிவாக எடுத்தாதான் நம்ம வாழ முடியும். அதை மாதிரி தெரிஞ்சுக்கையா. ஆமாண்ணே ஆமாண்ணே. சுச்சோ, இது தெரியாமல் சொந்தக்காரன் பந்தக்காரங்களை வேற வந்துட்டனே. தப்பு பண்ணிட்டோமே. சிவசிவா, அவங்கள காப்பாத்துப்பா.